இன்று அரசு உத்தரவின்படி எல்லா பள்ளிகளிலுமே ஒரு கலை விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர் தினத்தை ஒட்டி அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று மாணவ செல்வங்கள் மூலமாக அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. இன்னைக்கு என்ன சுற்றுப்புற சூழல் பற்றி ஒரு விழிப்புணர்வாக இன்னைக்கு நடைபெற்ற பேச்சு போட்டியும் சரி, திருக்குறள் கட்டுணர்வும் சரி, எல்லா நிகழ்ச்சிகளுமே வில்லுப்பாட்டும் சுற்றுப்புற சூழலை பற்றி நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்குது. புவி வெப்பமயமாக கொண்டிருக்கின்றது. பூமியானது அதிகப்படியான ஒரு சூடேற்றத்தின் மூலம் ஓசோன் படலங்களில் ஓட்ட விழுந்து பொதுமக்களுக்கு அதிகமான பாதிப்பு வருது. அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக்கை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கோரிக்கை தான். ஆனா எங்க செய்யணும் அரசு? பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என்றால் பொதுமக்களிட்டையும் கடைகளையுமே தேடக்கூடாது. எங்க உற்பத்தி பண்றாங்களோ உற்பத்தி மையத்தை தொடரணும். என விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அரசுக்கு நம்மளும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை, இதை உற்பத்தி ஒவ்வொரு கடைகளையா தானா பல லட்சம் கடைகள் இருக்கு. எல்லா கடையிலுமே அதிகாரிகள் தேடுறாங்க, பிளாஸ்டிக் எடுக்கிறாங்க, ஒரு பயண போடுறாங்க, முடிஞ்சிடறாங்க. இதனால் பிளாஸ்டிக் ஒழியுமா? நமக்கு அரசு கேட்க இதனால் பிளாஸ்டிக் ஒழியுமா? ஒழியாது. அப்ப நீ அரசு என்ன செய்ய வேண்டும்? எங்க ஒரு மரமானது விருட்சமாகிறதோ முளையிலே கிள்ளுனா அந்த மரம் அங்கேயே பட்டு போயிடும். மரத்தை வளர விட்டுட்டு ஒவ்வொரு குப்பை வெட்டிட்டு ஒவ்வொரு கிளையா பிடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அந்த மரம் எங்க போய் படும்? படாது, தளித்து தான் எடும். அப்ப என்ன செய்யணும்? விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அரசு நடவடிக்கையும் சரியாக எடுக்கும். நானும் சொல்றோம், பொதுமக்கள் தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? பிளாஸ்டிக்கை தடை செய்ய வேண்டும். நல்ல விஷயம், மக்காது. 100 வருஷம் கழிச்சு தோண்டினாலும் மனசுல பிளாஸ்டிக் இருக்கும். எடுத்துக்காட்டு நம்ம ஊர் எங்க சுப்பிரமணிய சாமி கோயிலால நம்ம ஊர் குப்பை மேடலாம் மாறி இருக்கு. நம்ம ஊர் தருவை போய் பார்த்தா முந்தி அழகா ஓடி ஆடுறதுக்கு இடம் இருக்கும், பயில விளையாடுவாங்க. இப்ப எங்க இருக்கு? ஃபுல்லா பிளாஸ்டிக்கா இருக்கு. அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் மாசுக்கேடு. அப்போ அதை ஒழிக்க நினைக்கக்கூடிய அரசு, விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அரசு நடவடிக்கையும் தவறு இருக்கிறது. எங்க இருக்கணும்? பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ற அனைத்து தொழிற்சாலையும் தடை பண்ணாதான் பிளாஸ்டிக் ஒழிஞ்சு போயிருமே. அங்கிருந்து ஒழிச்சு கடைகள்ல வைத்து விற்கிறவன் போய் பிடிங்கிட்டு என்ன பொதுமக்களை பயன்படுத்தாதான் சொல்ற அரசு முற்றிலும் தடை பண்ண நினைக்கும் போது அங்க ஃபேக்டரிகளை ஒழிக்க வேண்டும். ஏன்னா புகையிலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அரசு புகையிலை உற்பத்தி பண்ற இடங்களை தடை பண்ணும். அப்போ இது ஒழிக்கப்படும். சிறு வயசிலே இந்த குழந்தைகள் பிளாஸ்டிக் கேடானது அப்படின்னு சொல்லி ஒரு மனதில நல்ல ஒரு விஷயத்தை விதைக்குன்னு சொல்லி இன்னைக்கு இந்த சுற்றுப்புற சூழலை பற்றி ஒரு விழிப்புணர்வு நடந்திருக்கு. இதுக்கு டீச்சர்ஸ் நல்ல ஒரு நிகழ்ச்சி அருமையாக நடத்தி கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. பள்ளிக்கு வருகை தந்திருக்க அந்த ஆசிரியர் நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த ஆசிரியருக்கு நம்ம நேரத்தில் நன்றி சொல்லணும். டீச்சருக்கு